ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கீட்டோவில் கோகோனட் பணியாரம் ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் எக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நல்ல ருசியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதுக்காக நம்ம இன்றைக்கி கோகோனட் ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு கோகோனட் மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஏலக்காய் பவுடர், சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அது மாதிரி பட்டை பொடி இருந்தாலும் நீங்கள் அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் மாவை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோகோனட் ஃப்ளாரை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். அது ஸ்வீட் செஞ்சோன்னா நம்ம எப்போவுமே சால்ட் போடுவோம்ல, அது மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு நம்ம ஸ்டீவியான சுகர் சேர்த்துக்க போகிறோம். அது உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். இது நான் ஏற்கனவே இந்த பேக்கெட்டை உடச்சிட்டு வச்சுருக்கிறதுனால நான் அதை அப்படியே தட்டிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்ல இந்த கோகோனட் பவுடரோட அந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு ஒரு வேளை இதில் உள்ள அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இந்த முட்டையில் உள்ள அந்த வாட்டரிலேயே நம்ம கலக்கி விட்டுறணும். கட்டி விழாமல் கலக்கணும். உங்களுக்கு இப்படி கலக்க முடியலை அப்படின்னா பிளெண்டரில் போட்டு நீங்கள் ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியார கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பணியார கல் வச்சாச்சு. அதில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுலேயும் சேர்த்துக்கலாம். இது இப்போது 2 4 6 7 பணியாரம் இருக்குது. இப்போ 7 பணியாரம் அளவுக்கு இந்த மாவு இருக்குமான்னு தெரியல. நான் எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை இது வரைக்கும் விழுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா கொஞ்சம் பணியாரம் கொஞ்சம் வெந்து மேலே வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம எப்போவும் வீட்டில் பணியாரம் செய்கிற மாதிரியே இந்த ஸ்வீட் பணியாரத்தையும் ஊற்றிடணும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பணியாரம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அதை லைட்டாக அப்படியே மெதுவாக மாற்றி போட்டுருவோம். இது சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யுங்க. இல்லாட்டா சில சமயம் கீழே ரொம்ப ப்ரௌனிஷாக மாறிட்டுனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ பணியாரம் சூப்பராக 2 பக்கமும் நல்லா முத்துன்னு அழகாக வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
நம்மளுக்கு சூப்பராக வந்து நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வந்து நல்ல மாவெல்லாம் வெந்துடுச்சு, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.